அன்புடையீர், இந்த அளவான தேவையை ஒட்டி சில சிந்தனையை நம்ம சிந்திப்போம். மனுஷனுக்கு என்ன தேவைன்னா மகிழ்ச்சியான, மனநிறைவான, அமைதியான ஒரு வாழ்க்கை தேவை. ஆனால் மனிதனுக்கு அந்த அமைதி எங்கே இருக்கிறது, மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது, அந்த மன அமைதி நிறைவு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதை தான் அறியாமைன்னு சொல்கிறாங்க, மாயைன்னு சொல்கிறாங்க, மயக்கம்னு சொல்கிறாங்க. நம்மலாம் என்ன நினச்சிக்கிறோம், நல்ல பொருட்களை வாங்கி 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 நம்ம என்ஜாய் பண்ணலாம், நல்ல சொத்துக்களை சேர்த்து 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 நம்ம கௌரவமாக இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தீட்சை கொடுக்க சொல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது என்னன்னா, என்ன கேட்டதை தான் உங்களுக்கு கூட பகிர்றேன். ஒரு ஜாங்கிரி எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஜாங்கிரியில் நீங்கள் சுவைக்கிறீங்க, இந்த சுவையில் ஒரு இன்பம் வருது, அந்த இனிப்பு வருது, அது எங்கிருந்து வருது அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நாக்குலேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னேன். பல பேர் இருந்தாங்க, அவங்க ஜாங்கிரியில் இருந்தால் தான், ஜாங்கிரி இருந்தால் தான் சுவை வரும், ஜாங்கிரியில் இருக்குது அப்படின்னு பல ஆன்சர் சொன்னாங்க. ஆனால் ஞானிகள் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா? அம்மா, ஒரு ஜாங்கிரி எடுத்துக்குங்க. ஒரு ஜாங்கிரி சுவையாக இருந்தால் 2 ஜாங்கிரியிலும் 3 ஜாங்கிரியை சாப்பிட்டாலும் 4 ஜாங்கிரி சாப்பிட்டா சுவையாக இருக்கணும். ஆனால் 2 ஜாங்கிரிக்கு மேலே சாப்பிடும்போது அங்கே திகட்டுது, கொமட்டுது என்று சொல்கிறோமே, அப்போது அந்த ஜாங்கிரியில் இன்பம் இல்லை. நாக்கில் தான் இன்பம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த நாக்கு ஒரு ஜாங்கிரியை சாப்பிட்டாலும் 2 ஜாங்கிரியை சாப்பிட்டாலும் அங்கே என்ன இருக்கணும், இன்பம் இருக்கணும். இல்லையே, கொஞ்ச நாளைக்கு மேலே கொஞ்ச நேரத்துக்கு போனோம்னா நாக்கு திகட்டுது. ஸோ ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்கே இன்பம் இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு கேட்குறார். எந்த மனம் பொருட்களையும் புலன்களையும் அளவோடு அனுபவிக்கிறதோ அந்த மனதில்தான் இன்பம். ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா 2 ஜாங்கிரி சாப்பிட்டா இன்பமாக இருக்கிறோம். அதிகமாக போச்சுன்னா அதுவே நம்மளுக்கு வியாதியாக வந்துடுது, அர்ஜீரணம் வந்துடுது. அப்படின்னா அர்த்தம், மனத்தில்தான் என்ன இருக்குது, இன்பம் இருக்குது. இது தவிர இது நம்மளுக்கு அறியாமையால் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் பொருட்களையும் குவிச்சு என்னென்னவோ செய்து பார்க்குறோம். கட்சியில் அமைதி கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் நம்ம வந்த நோக்கம் என்ன, மகிழ்ச்சியாக வாழணும், மன நிறைவாக வாழணும், அமைதியாக வாழணும், இறைநிலையோடு ஒன்றி வாழணும் என்ற எண்ணத்துல தான் நாம் வந்திருந்தோம். ஆனால் நம்மளுடைய மயக்கம் மாயை என்ன பண்ணுது, பொருட்களை குவிக்குது, சொத்துக்களை குவிக்குது. பொருட்களை குவிக்க குவிக்க உடல் நலம் கெடும், சொத்துக்களை குவிக்க குவிக்க மன அமைதி கெடும் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு விழிப்பு நிலைக்கு வரணும். என்ன வரணும்னா, பொருட்களிலே இன்பம் இல்லை, புலன்களிலே இன்பம் இல்லை. எந்த மனம் பொருட்களையும் புலன்களையும் அளவோடு அனுபவிக்கிறதோ அந்த மனதில் மட்டுமே இன்பம் இருக்கிறது, மன நிறைவு இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மனமே இறைவனாக இருக்கிறது என்ற ஒரு உணர்வு வரும் வரை, எந்த உணர்வு, மனமே தெய்வத்தினுடைய தன்மாற்றமே, மனமே என்னவா இருக்கிறது, இறைவனாக இருக்கிறது, அதுதான் எல்லாமாக இருக்கிறது என்ற உணர்வு, இறை உணர்வு வராத வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது, பிறவி பயன் கிடைக்காது, மகிழ்ச்சி கிடைக்காது, மன நிறைவு கிடைக்காது, அமைதி கிடைக்காது. ஆகையால் என்ன பண்ணணுங்க, அதுக்கு உண்டான பயிற்சியை மனவளக்கலையில் கொடுக்குறாங்க. அந்த மனவளக்கலையில் நம்ம சேர்ந்து மகிழ்ச்சியும் மன நிறைவும் அமைதியும் பெறலாம். இது உண்மை உண்மை உண்மை. வாழ்க வளமுடன்.